கலைஞனின் கதை இது. 1971ஆம் ஆண்டு சூளைமேட்டில் சுறுசுறுப்புடன் பிறந்த குழந்தை சுனில் செந்தில். சினிமா மோகம் தாகமாய் மாற தமிழ் சினிமாவில் தன் தடத்தை பதித்துவிட வேண்டும் என்று தீரா காதலுடனும் மாறா கொள்கையுடனும் கோலிவுட்டின் கதவுகளை தட்டத் தொடங்கினார். உழைப்பெல்லாம் கலைக்காக இருந்தாலும் சென்னை பிழைப்பெல்லாம் சற்று கடினமாகவே இருந்தது. கோடம்பாக்கத்தின் ஒவ்வொரு தெருக்களும் இவரின் காலடியை படமெடுத்து வைத்திருக்கும். பல ஆபீஸ் கதவுகளின் காலிங் பில்களும் இவரின் கைரேகையை நகலெடுத்து வைத்திருக்கும். சினிமா மீது இவர் கொண்ட காதல் இவரை பாக்ஸிங் கற்க வைத்தது, பாடி பில்டிங் செய்ய வைத்தது, நடனம் பயில வைத்தது. சினிமாவில் எந்த ரூபத்தில் நுழைகிறோம் என்பது முக்கியமில்லை, எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதில் விஸ்வரூபம் எடுப்பதே முக்கியம் என்று மனதில் எழுதினார். முயற்சியும் பயிற்சியும் இவருக்கு சினிமா வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தது. பெரிய கனவுகளோடு சிறிய கதாபாத்திரங்களையும் சிறப்பாக செய்தார். நாளைய தீர்ப்பு, அண்ணாமலை, பிரதாப், ஜெய்ஹிந்த் என அடுக்கடுக்கான பல படங்களில் தோன்றினார். கனவுகள் கைகூடிய நேரத்திலேயே காதலும் கைகூடியது. துன்பம் வந்த வேளையிலும் நண்பர்கள் வந்ததால் அவர்கள் துணை கொண்டு கனவு காதலை கல்யாண காதலாக்கினார். காதலை தாண்டிய புரிதல் இந்த காதலர்களுக்கு இருந்ததால் ஏற்றத்தாழ்வுகளை எளிதாக கடந்தனர். பின் சில காலம் தன் சினிமா காதலை ஓரம் வைத்துவிட்டு தன் காதல் மனைவிக்காக உழைத்தார். காதலும் கனவும் அவ்வளவு எளிதில்லை. இரண்டும் சேர்த்து இவரை ஆட்டோ டிரைவர் ஆக்கியது, சைக்கிள் டோக்கன் போட வைத்தது. இன்னும் பல போராட்டங்கள் இவர் சின்ன புன்னகையுடன் கடந்திருக்கிறார். பல வீழ்ச்சிகளை கடந்து எங்கள் நாயகனின் எழுச்சி ஆரம்பித்தது. ஏபி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்னும் நிறுவனத்தை தொடங்கினார். பலரின் பயணம் இனிதாக காரணம் சுனிலாக மாறினார். தோற்றுவிடுவான் என்று எண்ணிய சுனிலை தொழிலதிபராக பார்த்தது இந்த உலகம். உண்மையில் வியந்தது. குடும்ப சுமை தாங்காத ஆண்களின் மத்தியில் தன் குடும்பத்தை இமையில் தாங்கினார். இவர் உருவாக்கிய இந்த தனி ராஜ்யத்தில் இவர் மனைவியும் 3 மகள்களுமே ராணிகள். ஆண்டுகள் உருண்டோடினாலும் ஆசை அழைத்து கொண்டே இருக்க, குடும்ப விருப்பத்துடன் தான் விரும்பிய சினிமாவிற்கு திரும்ப இந்த முறை சினிமா நம் சுனிலை முக்கிய கதாபாத்திரமாக்கியது. இந்த திறமையாளனை உலகிற்கு காட்டியது. உடும்பன் படத்தின் வில்லனாக வியக்க வைத்தார். ஒன்றல்ல இரண்டல்ல 30 ஆண்டுகள் முன்ன படங்கள் சினிமாவில் அங்கமாகவும் குடும்பத்தில் தங்கமாகவும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார் நம் சுனில். எவர் தடுத்தாலும் கலை அதில் தேர்ந்தவனை மட்டும் கொண்டாடுவதில்லை, நாளும் அதை தேடுபவனையும் கொண்டாடுகிறது. ஓடும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் கலைக்காக ஓடும், கலையை மட்டுமே தேடும் ஒரு கலைஞன் என்ன நடந்தாலும், எவர் தடுத்தாலும், எது மறுத்தாலும், நாம் நினைத்ததை செய்து கொண்டே இருந்தால் நமது வெற்றியை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதற்கு நமது சுனில் ஒரு உதாரணம். சிறந்த கணவனாக, தந்தையாக, எஜமானராக, கலைஞனாக, என்றும் இளைஞனாக இருக்கும் எங்கள் சுனிலை தலைவர் பாணியில் வாழ்த்த வேண்டுமென்றால், பாசமுள்ள மனிதனப்பா, நீ மீச வைத்த குழந்தையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா. என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றி உள்ள ஆளப்பா, தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா.